வித்யா, சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னா அதாவது ஜூலை 31க்குள்ள எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கும். ஏன் அருண்? அதுக்கப்புறம் சிக்கனே கிடைக்காதான் எங்கேயும். என்ன சொல்ற? சிக்கனே கிடைக்காதா? ஆமா. ஐயோ, அப்ப என்ன பண்றது? என்ன மாதிரி ஆட்கள்லாம் நான்லாம் சிக்கன் இல்லாம இருக்கவே மாட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது. என்னன்னா தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜூலை 31க்கு அப்புறம் சிக்கன் விற்பனையை நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு வந்து இப்போ அறிவிச்சிருக்கு. சரி, அவங்க எதுக்கு இந்த திடீர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க? அதாவது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா இந்த கோழி உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பண்ணையில் கோழி வளர்க்குறது சகஜமானது தான். அவங்க வந்து கோழி வளர்க்கும் போது என்ன பண்ணுறாங்களாம், அதிகமாக தீவனம்லாம் போடுவாங்கல்ல. அது கோழி வளர்க்கும் போது தீவனம் போட்டால் பரவாயில்ல, கோழி வளர்ந்து அதை விற்பனைக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த விற்பனைக்கு கொடுக்குற கடைசி நிமிடம் வரைக்கும் கோழிக்கு தீவனம் போட்டு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட வச்சு வெயிட் நல்லா பல்காக ஆனதுக்கப்புறம் விற்கிறாங்களாம் கோழியை. இப்படி விற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோழியை வாங்கிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து கோழி வாங்கினதுக்கப்புறம் எடை குறைவாக இருக்கான். அதாவது அவங்க வாங்கும்போது ஒரு இடம் இருக்கு, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடை கம்மியா இருக்கு, அதானே? அதே தான். அதாவது இந்த கறிக்கடைக்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதனால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோழி உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தீவன கட்டுப்பாட்டை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதே இல்லை, அதை கடைபிடிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த கடைசியில் விற்க போகிற நேரம் வரைக்குமே கோழிக்கு தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களோட மைண்டில் என்னென்னா, பொருளாதார ரீதியாக நம்ம கொஞ்சம் பணம் பார்க்கலாம், விலை அதிகமாக போகும் கோழி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வித்துடுறாங்க. ஆனால் கோழி விற்கப்பட்டதுக்கப்புறம் அது என்னென்னா, அந்த தீவனங்கள்லாம் அது வயிற்றுக்குள்ளேயே இருந்து ஜீரணமாகாமல் இருக்குது. இதனால் கோழிகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அப்படி இருக்கிறதால கோழிகளோட கழிவுலாம் இருக்கும் இல்லையா, அதால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுது, எங்கள் சிக்கன் சென்டருக்குள்ளேயே நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால் பண்ணையிலேருந்து கோழிகளை வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, விற்பனைக்கு அனுப்புவாங்க இல்லையா, அப்படி விற்பனைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கோழிகளோட உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணணும்னா, 15 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணையில் வந்து கோழிகளுக்கு உணவு கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணணும். அந்த தீவனம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நிறுத்தணும். அப்படி நிறுத்தி தான் எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த தீவன கட்டுப்பாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி கொடுக்கும்போது அந்த கோழியோட வெயிட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா அருண்? ஆமாம், அதனால தான் அந்த கோழி உற்பத்தியாளர்கள் வந்து இந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து இப்போ முன்னெடுக்கிறாங்க. இது வந்து ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கன் கடைகளுமே இயங்காது, நாங்கள் வந்து கடையடைப்பு பண்ணுறோம், வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த முடிவு எங்கே எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற வணிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டி அதில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடைத்துறை இருக்கும் இல்லையா, அந்த அதிகாரிகள் கிட்டேயும் இந்த மாதிரியான ஒரு தீவன கட்டுப்பாடை வந்து கோழி உரிமையாளர்கள்லாம் இதுக்கப்புறம் பின்பற்றணும், அதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வலியுறுத்தியிருக்காங்களாம். அதனால் ஜூலை 31க்கு அப்புறம் சிக்கன் சென்டரில் சிக்கன் கிடைக்காது அப்படின்னு இவங்க இப்போ தீர்க்கமாக அறிவிச்சிருக்காங்க. போராட்டத்தை நடத்த போகிறாங்களாம். இதெல்லாம் கேட்டால் சிக்கன் லவர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல? கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க தான்.